மதுரை அருகே பொங்கல் விழாவில் ஒலிபெருக்கி அமைப்பது தொடர்பான மோதலில் அதிமுக நிர்வாகி குத்தி கொலை செய்யப்பட்டதால் பதற்றமான சூழல் நிலவியுள்ளது. தொழில் போட்டியில் ஒரு உயிர் காவு வாங்கப்பட்டதன் பகீர் பின்னணி என்ன? மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கூத்தியார் குண்டு பகுதியில் பொங்கல் விழாவை சிறப்பிக்கும் வகையில் ஊர் இளைஞர்கள் மூலம் விளையாட்டுப் போட்டி நடத்தப்பட்டது. இதற்கு அதே ஊரைச் சேர்ந்த பிச்சைராஜன் என்பவர் ஒலிபெருக்கி அமைத்து கொடுத்துள்ளார். இவர் அதிமுகவின் மதுரை கிழக்கு புறநகர் மாவட்ட மீனவரணி இணை செயலாளராக இருந்துள்ளார். அரசியல் பின்புலம் உள்ளதால் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு பொருட்களையும் வாங்கி கொடுத்துள்ளார். அதே வேளையில் கூத்தியார் குண்டு கிராமத்தைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவரும் சவுண்ட் சர்வீஸ் வைத்து ஒளி அமைத்து வருகிறார். ஒரே ஊரைச் சேர்ந்த இருவரும் ஒரே தொழில் செய்ததால் போட்டி இருந்து வந்துள்ளது. இதனால் இருவருக்கும் இடையே பகை ஏற்பட்டுள்ளது. மேலும் கடந்த சில ஆண்டுகளாகவே பொங்கல் விழாவுக்கு பாலமுருகன் தான் சவுண்ட் சர்வீஸ் வழங்கி வந்ததாக தெரிகிறது. இந்த ஆண்டு பிச்சைராஜன் பொங்கல் விழாவுக்கு இலவசமாக சவுண்ட் சர்வீஸ் சேவை வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் எதிர்காலத்தில் தனது தொழில் பாதிக்கப்படும் என்று பாலமுருகன் அச்சமடைந்துள்ளார். அத்துடன் தனக்கு போட்டியாக உள்ள பிச்சைராஜனை தீர்த்து கட்ட சதி திட்டம் தீட்டியுள்ளார். ஞாயிறு அன்று விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த இடத்தில் நின்று கொண்டிருந்த பிச்சைராஜனிடம் சென்று தகராறு செய்துள்ளார். வாய் தகராறு முற்றிய நிலையில் பாலமுருகன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து பிச்சைராஜனின் கழுத்து, மார்பு உள்ளிட்ட இடங்களில் சரமாரியாக குத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளார். பிச்சைராஜன் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்ததைக் கண்டு அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். உடனே சற்றும் தாமதிக்காமல் அவரை மீட்டு திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறியுள்ளனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த ஆஸ்டின்பட்டி போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக பிணவறைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து ஒலிபெருக்கி தொழில் போட்டியால் தான் பிச்சைராஜன் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தலைமறைவாக இருந்த பாலமுருகனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கொலை செய்யப்பட்ட பிச்சைராஜனுக்கு மனைவி, 2 மகன்கள் மற்றும் 2 மகள்கள் உள்ளனர். பொங்கல் விளையாட்டுப் போட்டிக்கு ஒலிபெருக்கி அமைத்த தகராறில் அதிமுக நிர்வாகி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் திருமங்கலம் பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது.